Assalamualaikum, வெல்கம் டு ஆர் சேனல் புகுந்த வீட்டு சமையலறை. இன்றைக்கி நம்மளோட ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் நம்ம வந்து கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அண்ட் நீங்கள் வந்து எல்லாருமே ரொம்ப அழகான சூப்பரான ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து லைக் உங்களோட பிஸி ஷெடியூலில் நீங்கள் வந்து சூப்பராக மெஹந்திஸும் போட்டு நம்ம குரூப்பில் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. மாஷால்லா, அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி வர வீடியோஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு பேசிக் பேட்டர்ன்ஸ் இன் மெஹந்தி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பேட்டர்ன்ஸில் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு பேட்டர்ன் முடிச்சிட்டோம். அது என்ன? லைன்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஏன்னா நம்மளோட போன ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோஸில் வந்து நம்ம வந்து லைன்ஸ் எப்படி போடுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ்லாம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஹம்ப்ஸ். சரிங்களா? ஹம்ப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹம்ப்ஸ் எப்படிலாம் போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி நார்மலான ஒரு ஹம்ப்ஸ் வரைகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன் வேணும். நம்ம எந்த டிசைன் போட்டாலுமே நம்மளுக்கு என்ன வேணும்னா தின் லைன் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். அண்ட் அந்த தின் லைனுக்கு மேலே உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சுக்கோங்க, லைக் கொஞ்சம் ஒட்டின மாதிரியே. அண்ட் அந்த டாட்டும் நம்ம தின் லைனும் வந்து இந்த மாதிரி போடணும். லைக் நம்ம யூ இருக்கும் இல்லையா, யூவை வந்து லைக் உல்ட்டாவாக நம்ம போட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஹம்ப்ஸ் வந்து போடணும். இது வந்து நார்மலான பேசிக்கான ஒரு ஹம்ப்ஸ். ஸோ வந்து இப்படி தான் வந்து இந்த ஹம்ப்ஸ் வந்து இருக்கும். ஆக்சுவலி இந்த ஹம்ப்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மேலே இருக்கு இல்லையா அந்த டாட்ஸ்லாம், அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக அங்கே வந்து நம்ம ஒரு லைன் போடணும். ஆக்சுவலி நான் அது போடலை, ஸோ சாரி. அது நீங்கள் வந்து போட்டுருங்க உங்களுடைய ஃபோட்டோஸில், சரிங்களா? ஸோ அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த தின் லைனுக்கு கீழே வந்து ஒரு தின் லைன் போட்டு அதை நம்ம கலர் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நம்ம வந்து இன்னொரு தின் லைன் போட்டு அந்த டிசைனை முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு ஹம்ப். இப்போ வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஹம்ப் பார்ப்போம். இதுக்குமே வந்துட்டு நம்ம என்ன போடணும், ஃபஸ்ட்டு தின் லைன் போட்டுக்கணும். அந்த தின் லைனுக்கு அப்புறமா ஹம்ப் வந்து மேலே போட்டதை விட அந்த ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா நடுவில், அது வந்து கொஞ்சம் வந்து ப்ராடராக இருக்கணும், கொஞ்சம் பெருசாக. அந்த மாதிரி வந்து போட்டோன்னா இது வந்து ஒரு மாடல் ஆஃப் ஹம்ப். சரிங்களா? நம்ம எந்த மாடல் போட்டாலுமே கீழே வந்து நம்மளுக்கு வந்து என்ன லைன் இருக்கணும், தின் லைனாக ஃபஸ்ட்டு நம்ம அதை போட்டுறணும். டிசைன் முடித்ததுக்கப்புறமா இன்னொரு தின் லைன் போட்டு நம்ம நடுவில் இருக்க அந்த கேப்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம திக் லைன் போடுறதுக்கு ஃபில் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அதை திக் லைனாக மாற்றிடணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கு கீழே ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் ஹம்புக்கு போயிடலாம். ஸோ இந்த தேர்ட் ஹம்ப் எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன் போட்டுருங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே இன்னொரு தின் லைன் போட்டுருங்க. ஸோ இந்த ஹம்ப் வந்து எப்படின்னா நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஹம்ப், அந்த ஃபர்ஸ்ட் ஹம்ப் மாதிரியே இப்போ இங்கே போட்டுறணும். ஃபர்ஸ்ட் ஹம்பும் செகண்ட் ஹம்பையும் சேர்த்து போடுறது தான் வந்து இந்த தேர்ட் ஹம்ப். சரிங்களா? ஸோ நம்ம அதை எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கிட்ட ஹம்பை வந்து அப்படியே குட்டி குட்டி குட்டியாக போட்டுடலாம். அண்ட் அதுக்கு மேலே நம்ம வந்து செகண்டாக ஒரு ஹம்ப் போட்டிருக்கோம் இல்லையா, நடுவில் கொஞ்சம் கேப் கொடுத்து. ஸோ அந்த ஹம்பை வந்து நம்ம போடணும். அதாவது மேக்ஸிமம் அதுக்குள்ளே வந்து அந்த 2 ஹம்ப் வந்து அடங்கியிருக்கணும். கீழே இருக்க அந்த குட்டி குட்டி ஹம்ப்ஸ் வந்து 2 இருக்கணும் பெரிய ஹம்ப்ஸ்க்குள்ளே. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு வந்து அது போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு தேர்ட் ஹம்ப். அண்ட் இப்போ நம்ம இதுக்குள்ளே அந்த கீழே வந்து நம்ம அதை திக் லைனாக மாற்றிடலாம். ஓகே. ஏன்னா அதுக்கு கீழே ஒரு தின் லைன் போட்டுக்கலாம். ஸோ இது இப்போவே வந்து அழகாக இருக்குது. இது நம்ம கையில் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோர்த் ஹம்ப் பார்த்துடலாம். இந்த ஃபோர்த் ஹம்புக்கும் நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னா ஒரு தின்னான லைன் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த தின்னான லைனுக்கு அப்புறமா அதுக்கு மேலே, அதாவது நம்ம வந்து செகண்ட் ஹம்ப் போட்டோம் இல்லையா கொஞ்சம் பெருசாக, அதே மாதிரி தான் இந்த ஹம்ப் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லீப்பிங் மாடலில் கொஞ்சம் இழுத்து போட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபோர்த் மாடலோடைய ஹம்ப் வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் மாடல் ஆஃப் ஹம்ப். சரிங்களா? ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு கீழே இப்போ நம்ம இன்னொரு தின் லைன் போட்டு அந்த தின் லைனை இப்போ நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன லைன் கிடச்சிரும், திக் லைன் கிடச்சிரும். ஸோ இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஹம்ப். ஓகே. அண்ட் திக் லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு கீழே தின் லைன் போட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹம்ப்ஸ், இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஹம்ப்ஸுமே நம்ம எந்த டைரெக்ஷனில் பார்த்தோன்னா லைக் ஸ்லீப்பிங் லைன், அதாவது
லைக் நார்மலான லைனோட டிசைனில் வந்து தான் நம்ம இந்த ஹம்ப்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எந்த மாதிரியான ஹம்ப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாண்டிங் லைன், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும் இல்லையா, நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஆல்ரெடி கற்றுக்கிட்டோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஹம்ப் வந்து இருக்கும். சரிங்களா? அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த டிசைனை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தின் லைன், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தின் லைன் வரைஞ்சிடணும். அந்த ஸ்ட்ரெயிட்டான தின் லைன் வரைஞ்சதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்ட்ரெயிட்டான தின் லைன் வரைஞ்சிருங்க. அண்ட் இப்போது நம்ம 2 தின் லைன் வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன லைன் கிடச்சிரும்? கரெக்ட், திக் லைன் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த திக் லைன் போட்டதுக்கப்புறமா சைடில் நம்ம ஃபர்ஸ்ட் ஹம்ப் போட்டோம் இல்லையா, நார்மலாக குட்டியாக அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஹம்ப்ஸ் வந்து போட்டுருணும். அழகாக குட்டியாக ஸ்லோவாக பண்ணுங்கள், ஒரு அவசரமும் கிடையாது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு போக போக வந்துட்டு அது பிக்கப் ஆயிரும். ஸோ நம்ம வந்து குட்டியாக ஹம்ப்ஸ் போட்டதுக்கப்புறமா திக் லைனுக்கு பக்கத்தில் ஒரு தின் லைன் போட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நார்மலான ஹம்ப் யூஸிங் ஸ்ட்ரெயிட் லைன். அண்ட் இப்போ நம்ம அதுக்கு இன்னொரு டிசைன், இப்போ நம்ம செகண்ட் டிசைன் பார்க்கலாம், ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய செகண்ட் ஹம்ப் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்லீப்பிங் லைனில் போட்டோம் இல்லையா, அதே ஹம்ப் தான், அதே நம்ம வந்துட்டு இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறோம். சரிங்களா? ஸோ இன்னொரு தின் லைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த தின் லைன் போட்டதுக்கப்புறமா அந்த திக் லைனில் நம்ம வந்து செகண்ட் மாடல் ஹம்ப் பார்த்தோம் இல்லையா, கொஞ்சம் நடுவில் கேப் ஸ்பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி, அந்த மாதிரியான ஹம்ப்ஸ் எல்லாம் போட்டு அந்த டிசைனை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் இப்போது இதுக்கப்புறமா நம்ம வந்து தேர்ட் ஹம்ப், அதாவது நம்ம ஸ்லீப்பிங் லைனில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து தேர்ட் ஹம்ப் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு தின் லைன் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 லைன் வரைஞ்சிருங்க. 3 லைன் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம கலர் பண்ணிடலாம். அதாவது உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு திக் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் டிசைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம தின் லைன் போட்டுக்கலாம். அந்த மாதிரினாலும் உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எல்லா டிசைன்ஸுக்குமே ஒரு திக் லைன் அண்ட் தின் லைன் கண்டிப்பாக வேணும். ஸோ நம்ம திக் லைனில் வந்து அந்த குட்டியான ஹம்ப்ஸை வந்து போட்டுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஹம்ப் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, அந்த ஹம்பை வந்து குட்டியாக நம்ம போட்டுக்கலாம். அந்த குட்டியான ஹம்ப்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய செகண்ட் மாடலான ஹம்பை நம்ம ரெண்டு குட்டி ஹம்ப்ஸ் உள்ளே இருக்க மாதிரியான ஸ்பேஸுக்கு நம்ம வந்து அந்த செகண்ட் ஹம்ப் வந்து போட்டுக்கலாம். ஓகே. அண்ட் இப்போ வந்து இந்த டிசைன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஹம்ப் தான் இருக்குது. நம்ம வந்து அந்த லாஸ்ட்டாக நார்மலான ஸ்லீப்பிங் லைனில் வந்து ஸ்லீப்பிங் ஹம்ப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த ஹம்ப்ஸ்லாம் வந்து ஸ்லிப்பிங் ஹம்ப்ஸாக இருக்க போகுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 லைன்ஸ் போட்டுட்டோம். அதில் 2 லைனை வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து திக் லைனாக மாற்றிட்டோம். ஸோ இப்போ அந்த திக் லைனில் நம்ம வந்து ஸ்லீப்பிங் ஹம்ப்ஸ் போட போகிறோம். அதாவது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வர மாதிரியான ஹம்ப்ஸ், இழுத்து போடக்கூடிய ஹம்ப்ஸ் வந்து தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ அந்த ஹம்பை இப்படி தான் போடுறோம். ஆக்சுவலி நான் வந்து லைன் கொஞ்சம் குட்டியாக வரைஞ்சிட்டேன். ஸோ நான் அதனால் வந்து அதை கீழே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலி இன்றைக்கியோட வீடியோ வந்து நான் 3rd டைம் வந்துட்டு இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் க்ளம்ஸி ஆகிட்டு. ஸோ இது வந்து ஆனால் நீங்கள் அந்த மாதிரி போடாதீங்க, நீட்டாக போடுங்க. ஒரு டிசைனையுமே அட்லீஸ்ட் ஒரு 4-5 டைம்ஸ் ஆச்சும் ட்ரை பண்ணுங்கள். இன்னையோட கிளாஸில் நம்ம வந்து ஹம்ப்ஸ் வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.